வந்திருக்கும் பத்திரிகையாளர் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யான் அப்படிங்கிற இந்த திரைப்படம் திரு ரவி கே சந்திரன் அவருடைய முதல் படம் இயக்கத்தில். அது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர், நமக்கெல்லாம் தெரியும். நல்ல அழகான திரைக்கதையை அமைச்சு ஒரு நல்ல காதல் கதையை எடுத்திருக்காரு. காதல் கதைன்னு சொன்னால் கூட இந்த படத்தில் எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை யாரும் தொடாத ஒரு சமூக பிரச்சனையை தொட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் யாரும் இதுவரை அது சரியான நேரடியாக இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தொடலை. அதை நான் இங்கே வெளியிட முடியாது. இது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு அந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு, ஏன்னா அது ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை. உலகளாவிய அளவில் இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு பிரச்சனையை கையாண்டிருக்காரு. அதுக்கு நடுவில் அழகான இந்த காதல் கதையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், ஒரே ஒரு பாடல் தான். இன்னும் சில பாடல்கள் எழுத விரும்பியும் அதுக்கான சூழல் அமையாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு பாடலே எல்லா பாடலையும் எழுதின மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிறைவை எனக்கு கொடுத்துருச்சு. நீ வந்து போனது நேற்று மாலை, நான் என்னை தேடியும் காணவில்லை அப்படிங்கிற அந்த பாடல் எனக்கு ஏன் ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு காட்சி அமைப்புக்கான பாடல், சிச்சுவேஷனல் சாங். அதில் ரொம்ப விளக்கம் சொல்ல முடியாது, படத்தோடு பார்க்கும்போது தெரியும் எதற்காக அந்த பாடல், எதற்காக அந்த பாடல் வரிகள், என்ன மாதிரி காட்சி அமைப்பு அப்படிங்கிறது. என் மனதுக்கு பிடித்த பாடல். இதற்கு திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. பாம்பே ஜெயஸ்ரீயும் கே அவர்களும் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாரையும் முணுமுணுக்க வைக்கிற பாடலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடல் காட்சிக்கு ஏற்ற வகையில் திரு ஜீவா அவர்களும் துளசி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், முதல் முறையாக பார்க்குறேன். நான் அவங்க அம்மாவுடைய ரசிகை. இவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இனிமேல் தான் பார்க்கணும், இந்த படத்தில் தான் பார்க்கணும். படம் சிறந்த வெற்றி படமாக அமையணும். திரு எல்ரட் குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.